இப்போ சமீபத்தில் அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ ஒரு விவாதத்துக்கு உட்பட்டுச்சு. அல்லாஹ் உண்மையில் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற அந்த விஷயம் விவாதத்துக்கு. அப்போ ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, கடவுளை மறுக்கக்கூடியவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, எந்த ஒரு நேர்த்தியாக செய்யப்பட்ட பொருளும் அதுக்கு ஒரு படைப்பாளன் இருப்பானா இல்லையா? கண்டிப்பா. இப்போ ஒரு கார் இருக்கு, BMW கார் இருக்கு. அந்த கார் பக்கத்துல ஒருத்தனும் இல்லை. அந்த கார்ல சாவி இருக்கு. நேரா ஒருத்தன் போய் இந்த கார் இந்த குப்பை கூலங்கள் இருந்துச்சுல, இந்த மரத்துல இருந்து இந்த இலைகள்லாம் விழுந்துச்சுல்ல, அந்த இலைகள்லாம் அப்படியே கொஞ்ச நாள்ல அதுவே அப்படியே மழை பெஞ்சு அப்புறம் ஆடு மாடெல்லாம் மிதிச்சு அதுல இருந்து ஒரு தூசி மாதிரி அந்த தூசி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்ஜினாகவும் டயராகவும் சீட்டாகவும் ஃப்ரேம் ஆகவும் மாறி இப்போ நாங்கள் அதை ஓட்டிட்டு இருக்கோம். வண்டியில் இப்போ நிற்கிது. இது எனக்கு சொந்தம். இது இப்படிதான் உருவாச்சுன்னு ஒருத்தன் சொல்றேன். இதை நீ நம்புவியா? ஏன் நம்ப மாட்டேன்? இப்படிதான் நீ உலகத்தை நம்பிட்டு இருக்க. இந்த உலகம் தன்னால உருவாச்சுன்னு நம்புறது எப்படிப்பட்டதுன்னா, இதை விட மோசமான பைத்தியக்காரத்தனமான கற்பனை. ஏன்னா ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து பார்த்து செதுக்கி செய்யப்பட்டிருக்கு. இந்த பூமியுடைய அந்த டில்ட், அந்த ஆங்கிள், அதோடைய சுற்றுப்பாதை ஒரு கொஞ்சோண்டு இப்படியோ அந்த பக்கமோ போயிருந்தா இந்த பூமி இப்படி இருக்காது. வாழ்வதற்கு தகுதியானதா பூமி இருக்காது, குளிர்ந்துரும். இன்னும் கொஞ்சம் சூரியனுக்கு நெருக்கத்தில் இருந்தா பூமியில வாழ முடியாது, கருகிருவோம். இன்னும் கொஞ்சம் விலகி இருந்துச்சுன்னா கூலிங்ல செத்துருவோம், உறைஞ்சு போய் செத்துருவோம். கரெக்டான டெம்பரேச்சர்ல கொண்டாந்து எல்லாம் நிப்பாட்டி இருக்கும். அதே மாதிரி இது ஓடுது, சூரியன் இப்படி ஓடுது, அதை துரத்திட்டு பூமி ஓடுது, அதை சந்திரன் இப்படி சுத்துது. எதுவுமே மிஸ் ஆகாம பல கோடி வருடங்களா நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அது நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நேர்த்தியான படைப்பு பேசலையா? படைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான், புரியுதா? அப்ப நீ என்ன பண்ணு, படைச்சவனை தேடு, வெரிஃபை பண்ணு. கடைசியா குர்ஆன் நீ நிப்ப. இதை தவிர வேற எந்த சாட்டிஸ்பாக்சன் ஆன்சரும் உனக்கு வேற கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அல்லாஹ் விஞ்ஞானப்படி தான் நாங்க விஞ்ஞானம், இதான்டா விஞ்ஞானம். ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு, அது செய்யாம அது வந்திருக்காது, இதான விஞ்ஞானம். அப்போ எப்படி பொருள் இருக்குல்ல, யாரு செஞ்சா அது அப்புறம் பேசுவோம். ஒருத்தன் செஞ்சானா இல்லையா முதல்ல அந்த முடிவு, அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் யாருன்னு கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு கொஸ்டினா கிளியர் பண்ணிட்டு வருவோம். எடுத்தோன்னே எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட முடியாது.